தேவன் கொடுத்த ஒரு வேத பகுதியை வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை யாராவது ஒருத்தங்க வாசிங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேவுக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரமும் இந்த லெபானோனும் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தேரின் தேசம் அனைத்தும், சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லாம் இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவையின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுப்பா, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும். எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 5வது வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு உன்னால் முடியும். உன்னால் முடியும். அல்லேலூயா, உன்னால முடியும். சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறது எப்படி யோசிப்போம்னா, இவ்வளவு நாள் முடியல, இனிமேல் முடியவா போகுது. இவ்வளவு நாள் முடியல, இவ்வளவு நாளா நடக்கல, இனிமேல் நடக்கவா போகுது அப்படின்னு யோசிப்போம்ல. சில நேரத்தில் வயதாயிடுச்சு, இனிமேல் முடிய போதா. வயது ஆயிடுச்சு, இனிமேல் முடியுமா? இல்லையா? அவர்களாலே முடியல, நம்மால எப்படி முடியும்? நம்மால எப்படி முடியும்? நம்ம யாரெல்லாம் நம்பி நம்மளே எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. இப்படி நம்மால முடியும்? எப்படி நம்மால முடியும்? நான் பலவீனமானவன், எப்படி என்னால முடியும்? நான் பக்தியற்றவன், எப்படி என்னால முடியும்? நான் எளியவன், எப்படி என்னால முடியும்? நான் தனிமையா இருக்கிறேன், எப்படி என்னால முடியும்? அல்லேலூயா. பல காரியத்தை முடியுமா முடியுமா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் முடியுமா அப்படின்ற கேள்விக்கு இன்னைக்கு கர்த்தர் சொல்ற பதில் என்னன்னா, முடியும் முடியும் முடியும். அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களால முடியும், உங்களால முடியும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளா இருக்கிறாங்க. மோசே என்ற ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் அவர்களை பார்வோன் இடத்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்திரத்தில் அழைச்சிட்டு வராரு.
வனாந்திரத்தில் அழைச்சிட்டு வரும்பொழுது மோவாப் தேசத்து வனாந்திரத்தில் மோசே மரித்து போய்விட்டால், மோசே என்ன செய்தான்? மரித்துட்டான். அப்போ அந்த ஜனங்கள்லாம் யோர்தானுக்கு இக்கரையில உட்கார்ந்து எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எங்களை வழிநடத்தின மோசே மரித்து போய்விட்டால், நாங்க இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டோம், இந்த வனாந்திரத்தில் நாங்க இருக்கிறோம், இனிமேல் எங்களால கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியுமா? நாங்க எப்படி இனிமேல் யார் தலைமையில் நாங்க புறப்பட்டு போவோம்? யார் எங்களை வழி நடத்துவோம்? நாங்க எப்படி அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? அப்படின்னு வனாந்திரத்தில் உட்கார்ந்து எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? புலம்பி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. மோசே மரித்து போயிட்டானே, எப்படி? நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு அவங்களுக்கு. போய் சேர முடியுமா? கானானை சுதந்திரிக்க முடியுமா? பாதியிலே தனிமையாக வேதனையோடு புலம்பல் இருக்கிற அவங்களுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை முடியும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற வார்த்தை இன்னைக்கு நீங்க கூட அல்லேலூயா இந்த காரியத்தை என்னால செய்ய முடியுமா? என்னால ஒரு வீடு வாங்க முடியுமா? நான் இன்னும் படிக்கவே இல்லை, என்னால பாஸ் பண்ண முடியுமா? என்னால நல்ல காலேஜில் சேர முடியுமா? எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா? முடியுமா? அது எனக்கு ஒரு நல்ல ஏற்றத்தில் கிடைக்குமா? முடியுமா? கர்த்தர் சொல்றாரு முடியும். அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களால முடியும். எல்லாம் முடியும், எல்லாம் முடியும். அல்லேலூயா. முடியாதெல்லாம் முடியும். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் முடியும். இன்னைக்கு செய்தி என்னன்னா, உறுதியாகவும் தைரியமாகவும் இருக்கிறவர்களால தேவ நியமித்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. எப்படி? உறுதியாகவும் தைரியமாகவும் இருந்தா தேவ நியமித்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்திரிக்க முடியும். இந்த வாசித்த வேத பகுதியில் 6வது வசனம், 7வது வசனம், 9வது வசனத்துல பலம் கொண்டு திடமனதாயிரு. என்ன சொல்றாரு ஆண்டவரு? பலம் கொண்டு திடமனதாயிரு, தைரியமாயிரு, உன்னால முடியும். அந்த ஜனங்களை கர்த்தர் என்கரேஜ் பண்றாரு. நீங்க புறப்பட்டு போங்க, நீங்க இந்த இடத்தை விட்டு என்ன செய்யுங்க? புறப்பட்டு போங்க. நெக்ஸ்ட் லீடர் யாரு? யோசுவாவை கர்த்தர் என்ன செய்யறாரு? எழுப்புறார். இந்த ஜனங்களை இந்த வனாந்திரத்திலிருந்து நீ என்ன செய்? இந்த யோர்தானை கடந்து நீ கானானுக்கு அவங்களை அழைச்சிட்டு போ, நான் கொடுத்த தேசத்துக்கு அவங்களை அழைச்சிட்டு போ, உங்களால முடியும், உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறவங்கள, நம்பிக்கை இழந்து போயிருக்கிறவங்கள கர்த்தர் என்ன செய்யறாரு? அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தி அனுப்புறாரு. அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை பாதியில நீங்க சோர்ந்து போய் வந்திருந்தீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு உங்களை அல்லேலூயா தைரியப்படுத்துறாரு. உங்களால முடியும், நீங்க சுதந்திரித்து கொள்வீங்க, நீங்க போய் சேருவீங்க, நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க, உங்க வாழ்க்கையில வெற்றியை சுதந்திரிப்பீங்க. கர்த்தர் அல்லேலூயா நிச்சயமா நம்மால முடியும்னு சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி முடியும் பாஸ்டர்? மோசே பெரிய தலைவன். மோசேவை கொண்டு கர்த்தர் எத்தனையோ அற்புதங்களை செய்தார். மோசேவுக்கு எல்லாரும் பயந்து நடந்தாங்க. மோசே தேவனோடு கூட முகமுகமாய் அவன் தரிசித்தான். மோசேவே போயிட்டானே, மோசேவே இறந்து போயிட்டாரு, இனிமேல் யாரால முடியும்? அல்லேலூயா. இனிமேல் யாரால முடியும் அப்படின்னு சொல்ல ஆண்டவர் சொல்ல. 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிங்க. 1, 2, 3 வாசிங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும்
எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேவுக்கு சொன்னபடி உன் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உனக்கு கொடுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், மோசே மரித்து போயிட்டான், ஆனா நான் கொடுத்த தரிசனம் மரிக்கல. நான் கொடுத்த தரிசனம் மரிக்கல. அதனால நீங்க இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு யோர்தானை கடந்து நான் கொடுத்த தேசத்துக்கு நீங்க போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பலம் கொண்டு திடமனதாயிரு. கர்த்தர் உனக்கு கொடுத்த தரிசனம் மரித்து போகாது. அல்லேலூயா. தேவன் தருகிற தரிசனம் மரிக்காது. தேவன் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார். தேவன் இந்த சபைக்கு ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார். தேவன் இந்த தேசத்தை குறித்து, இந்த பட்டணத்தை குறித்து ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார். இது மரிக்காது. அல்லேலூயா. தேவன் உனக்கு நியமித்த ஆசீர்வாதங்கள் மரிக்காது. உனக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டம் மரிக்காது. அல்லேலூயா. மோசே மரித்து போயிட்டான், தேவனுடைய திட்டம் மரிக்கல. மோசே மரித்து போயிட்டான், தேவனுடைய அழைப்பு மரிக்கல. மோசே மரித்து போயிட்டான், தேவனுடைய தரிசனம் மரிக்கல. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன்னால சுதந்திரிக்க முடியும். என்ன, நான் கொடுத்த தரிசனம் ஒரு நாளும் மரிக்காது. அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிக்கணுங்கிற திட்டம் மரிக்காது. அதனால நிச்சயமா உன்னால சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களை குறித்த தேவனுடைய திட்டம் மரிக்கல. நிச்சயமா அது நிறைவேறும். உங்களால சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. அதுக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்தை விட்டு நீங்க என்ன செய்யுங்க, இந்த நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போ. எழுந்துருங்க, இந்த இடத்தை விட்டு எழுந்துருங்க. ஆண்டவர் அந்த ஜனங்கள்லாம் அங்க சோர்ந்து போய் என்ன செய்யறாங்க, எல்லாரும் ஒப்பாரி வச்சிட்டு இருக்கிறாங்க. மோசே மரித்து போயிட்டான், மோசே மரித்து போயிட்டான், மோசே விட்டு போயிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, கடந்த காலத்தை விட்டு எழுந்துரு, கடந்த காலத்தை விட்டு எழுந்துரு. அப்பதான் உன்னால தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. நிறைய பேர் கடந்த காலத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கடந்த காலத்திலேயே நாங்க அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், நாங்க அதை செஞ்சோம், இதை செஞ்சோம் அப்படின்னு ஒரு கூட்டம். ஐயோ என்னை விட்டு எல்லாம் போயிடுச்சு, நான் தோற்று போயிட்டேன், எனக்கு எல்லாமே இழந்து போயிட்டேன், தோல்வி, இழப்பு, பிரிவு, இதுலயே வாழ்ந்துட்டு இருக்கிற கூட்டம். அல்லேலூயா. கடந்த காலத்தில் வாழறவங்க, நடந்ததை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறவங்க, நடந்ததை குறித்து நினைத்து கொண்டிருக்கிறவங்க, ஐயோ அவரை விட்டு அவங்க போயிட்டாங்க, அதை குறித்தே யோசித்துக் கொண்டிருக்கிறவங்க, ஐயோ நாங்க எல்லாத்தையும் இழந்துட்டோமே, அதை குறித்தே யோசித்துக் கொண்டிருக்கிறவங்க, ஐயோ நாங்க எல்லாத்திலையும் தோல்வி அடைஞ்சிட்டோமே. அல்லேலூயா. கடந்த காலத்தை விட்டு வெளியே வந்துடணும். கடந்த காலத்தை விட்டு வெளியே வரலன்னா எதிர்காலத்தில் வச்சிருக்கிறது நம்மால சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. யாரெல்லாம் கடந்த காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. அல்லேலூயா. நடந்து முடிந்ததையே யோசித்துக் கொண்டிருக்கிற, நேற்றைய குறித்தே யோசித்துக் கொண்டிருக்கிற, கடந்த காலத்துல இழந்ததையே, தோல்வி அடைஞ்சதையே, ஏமாற்றப்பட்டதையே யோசித்துக் கொண்டிருக்கிற நீங்க, நானும் அதுல இருந்து எழுந்திருக்கணும். அல்லேலூயா. அதுல இருந்து எழுந்திருக்கணும். அல்லேலூயா. நேற்று நடந்த தோல்வியே யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? அதையே யோசிச்சுட்டு இருந்தா எப்படி வரப்போற வெற்றி அடைய முடியும்? அல்லேலூயா. நேற்று தமிழ் எக்ஸாமா முந்தானத்து எழுதின எக்ஸாம்ல ஒரு கொஸ்டினே தப்பு பண்ணிட்டோமேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா அடுத்த எக்ஸாம்ல எப்படி மார்க் எடுக்கிறது? அல்லேலூயா. போனது போயிட்டு போகுது. அல்லேலூயா.
கடந்து போனது ஏமாத்திட்டாங்க, போயிட்டு போறாங்க. அல்லேலூயா. அது மட்டும்தான் வாழ்க்கை. பிரிஞ்சு போயிட்டாங்க, போயிட்டு போறாங்க. அவங்க மட்டும்தான் உறவு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கடந்த காலத்திலேயே நாம் என்ன செய்யக்கூடாது? வாழ்ந்துட்டு கூடாது. அல்லேலூயா. அதுலயே நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மால எழுந்திருக்க முடியாது. மோசையை மறிச்சிட்டான் அந்த இடத்துல அவங்க உட்கார்ந்து புலம்பிட்டு இருந்தாங்கன்னா காலால எப்படி சுதந்திரிக்க முடியும்? உங்க வாழ்க்கையில எதெல்லாம் கடந்த காலத்துல நீங்க வாழ்ந்து இருந்தீங்கன்னா இன்றைக்கு அதுல இருந்து எழுந்திருச்சிருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க நான் கொடுத்த தேசத்துக்கு நீங்க போங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக ஒரு தேசத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறான்னு கர்த்தர் சொல்றாரு. அவங்கள்ட்ட உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதம் ஆயத்தம் பண்ணப்பட்டாயிற்று. கர்த்தர் உங்களுக்காக ஒரு தேசத்தை சம்பாதிச்சிட்டாரு, முன்குறிச்சிட்டாரு, உங்களுக்காக ஒண்ணு நியமிச்சிட்டாரு. நீங்க அதை போய் சுதந்திரிக்கணும். அல்லேலூயா. அதை நீங்க பார்க்கணும். அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். உங்களுக்காக இனி ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை ப்ரிப்பேர் பண்ண போறது கிடையாது. இனி சம்பாதிக்க போகிறது கிடையாது. இனி உருவாக்க போகிறது கிடையாது. உங்களுக்காக ஏற்கனவே நான் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டேன். இனிமேல் நீங்கள் அதை நோக்கி என்ன செய்யணும்? புறப்பட்டு போகணும். அல்லேலூயா. கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்க. இழந்து போனதை பார்க்காதீங்க. அல்லேலூயா. கடந்து போனதை பார்க்க கூடாது. தேவன் வைத்திருக்கிறது அதை விட பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதை விட பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். இது மட்டும்தான், இதை விட பல மடங்கு ஆசீர்வாதம்லாம் இருக்கு. அல்லேலூயா. கால் போன தோஞ்சதையே நினைச்சு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தா அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவோ ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறது நமக்கு தெரியாமலே போயிடும். அல்லேலூயா. அதையே நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. இழந்து போனதையே யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. தோல்வியே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் அநேக வெற்றிகளை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் எதிர்காலத்துல நமக்கு ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதத்தை நோக்கி புறப்பட்டு போகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நீங்களும் நானும் ஆயத்தம் பண்ணினதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அழைக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. ஆயத்தம் பண்ணினதை சுதந்திரிப்பதற்கு அழைக்கப்பட்டவங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரா? இந்த யோர்தானை கடந்து என்ன செய்யணும்? போகணும். என்ன செய்யணும்? அப்ப வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும், சவால் இருக்கதான் செய்யும். என்ன இருக்கணும்? யோர்தானை கடந்துதான் தீரணும். யோர்தானை எப்படி பேச கடக்க முடியும்? நிச்சயமா முடியும். ஏன்னா இதுக்கு முன்னால செங்கடலையே நீ கலந்திருக்கிற. அல்லேலூயா. நீ என்னத்தை கலந்திருக்கிற? செங்கடலையே நீ கலந்திருக்கிற. வாழ்க்கையில நேத்து பிரச்சனையை நீ சந்திச்சிருக்கிற. இது வரைக்கும் பிரச்சனையை சந்திக்காமலே இல்லாமல் இல்ல, எத்தனையோ பிரச்சனைகளை கலந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு தடைகளை தாண்டி வந்திருக்கிறோம். எத்தனையோ வெற்றிகளை நம்ம ஏற்கனவே பெற்றிருக்கிறோம். எவ்வளவு ஆசீர்வாதங்களை ஆண்டவர்கிட்ட வாங்கி இருக்கிறோம். இந்த தடை எம்மாத்திரம். அல்லேலூயா. இது எம்மாத்திரம். இதுவும் கடப்போம். அல்லேலூயா. இந்த யோர்தானே நம்ம என்ன செய்ய முடியும்? கடந்து போக முடியும். யோர்தான் இருக்க வாழ்க்கையில தடைகள் இருக்கதா செய்யும். வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் இருக்கதா செய்யும். பிரச்சனையா உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இதெல்லாம் எப்படி போவேன் நிச்சயமா உங்களால போக முடியும். அல்லேலூயா. கடந்து போக. ஏன்னா கர்த்தர் நேத்து நீங்க கடந்து வந்ததை நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. செங்கடலை யோசிச்சு பாருங்க. கர்த்தர் கொடுத்த வெற்றியை யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஈஸியா கடந்துடலாம். அல்லேலூயா. 10th பாஸ் பண்ணவனுக்கு +2 பாஸ் பண்ண முடியாதா? அல்லேலூயா. போன மாதம் அற்புதம் செய்த தேவன் இந்த மாதம் செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. போன வருஷம் கொடுத்த வெற்றியை இந்த வருஷம் கர்த்தர் தரமாட்டாரா? நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில இந்த தடைகள் எல்லாம் தாண்டி போக முடியும். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. நிச்சயமா முடியும். நிச்சயமா உங்களால முடியும்.
கடந்து போனாதான் ஆசீர்வாதம், வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா யோர்தானுக்கு அப்புறம் தான் என்ன இருக்கு? ஆசீர்வாதம் இருக்கு. யோர்தானை கடக்க கர்த்தர் உதவி செய்வார். யோர்தானை கடக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அதனால உங்களால முடியும். ஆமென், ஆமென். எதிர்கால தடைகளை தாண்ட முடியும். இரண்டாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய மனுஷன் மோசே மரித்து போயிட்டா, ஆனா நான் கொடுத்த வாக்குத்தத்தம் மரிக்கல. அல்லேலூயா. நான் கொடுத்த வாக்குத்தத்தம் மரிக்கல. நீங்க சுதந்திரிக்க முடியும். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களால சுதந்திரிக்க முடியும். ஏன்னா அது மரிக்காது. நான் கொடுத்த வாக்குத்தத்தம் மரிக்காது. 5ஆம் வசனத்தை வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒரு மனிதனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நான் கொடுத்த வாக்குத்தத்தம் இருக்கு பாருங்க, அது மரிக்காது. மோசே மரித்து போயிட்டா, ஆனா என் வாக்குத்தத்தம், என் பிராமிஸ் மரிக்காது. அல்லேலூயா. என் பிராமிஸ் மரிக்காது. வாசிங்களா, எபிரேயர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம் 6வது அதிகாரம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாததினாலே பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் வாக்குத்தத்தத்தை, பிராமிஸ ஆணையிட்டு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. பிராமிஸ் எப்பொழுதுமே, பிராமிஸ்னால என்னது? ஆணைதான். பிராமிஸ் என்னது? வாக்குத்தத்தனாலே வாக்கு கொடுக்கிறது தான், சத்தியம் பண்ணி கொடுக்கிறது. பொதுவா பெரியவங்க மேல வச்சுதான் சத்தியம் பண்ணி கொடுப்பாங்க. கர்த்தரை விட பெரியவர் யாரும் இல்லை. அதனால என்ன செய்தாரு? தாம் பேர்ல ஆணையிட்டு. அல்லேலூயா. கர்த்தர் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? சத்தியம் பண்ணி ஆணையிட்டு கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆணை செத்து போகாது. இந்த ஆணை என்ன செய்யாது? செத்து போகாது. அதுக்கு மரணம் கிடையாது. அது நிச்சயமா நிறைவேறும். அதை உங்களாலையும் என்னாலையும் சுதந்திரிக்க முடியும். அது சாகாது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். என்ன ஆணை கொடுத்திருக்கிறாரு? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இந்த பிராமிஸ் ஆண்டவர் எப்ப கொடுக்கிறாரு? ஆபிரகாம் கொடுத்தாருல்ல, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள சகல அம்சங்கள் உனக்குள் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கானான் தேசத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தார் வாக்குத்தத்தம். அவனோட விட்டுல அடுத்து ஈசாக்கு கொடுத்தார். ஈசாக்கோட விடல யாக்கோபுக்கு கொடுத்தார். அவர் சொன்னார், நான் நீ கால்மணிக்கு எவ்விடத்தையும் நான் உனக்கு தருவேன். ஆபிரகாம் என்ன சொன்னாரு? பார், நீ பார்க்கிற இந்த பூமியெல்லாம் நான் உனக்கு சொந்தமாக்குவேன். அப்புறமா யோசேப்பு காலத்துல எகிப்துக்கு போனாங்க. 400 வருஷம் அடிமையா இருந்தாங்க. அங்க இருந்து மோசே என்ற ஒரு மனுஷனை கொண்டு அழைச்சிட்டு வந்தாரு. மோசேவும் மரித்து போயிட்டான். இப்ப யோசுவாட்ட சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, என் வாக்குத்தத்தம் மரிக்காது. நீ இந்த ஜலத்தை அழைச்சிக்கிட்டு என்ன செய்ய? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நீ கால் மீதுக்கு எவ்விடத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்டேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சாகாது. அல்லேலூயா. கர்த்தர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை சாகாது. அது வெறுமையா திரும்பாது. அது நிச்சயமா நம்மை ஆசீர்வதிக்காம அது என்ன செய்யாது? வெறுமையா திரும்பாது. என்ன ஆணையிட்டு கொடுத்திருக்கிறாரு. ஆணையிட்டவர் உண்மை உள்ளவர். ஆணையிட்டவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே
இல்ல. அல்லேலூயா. என்ன ஆணையிட்டு கொடுக்கிறாரு? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனை எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பாரு, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் எதிர்த்து, அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கொடுக்க போகிறத, உனக்கு கொடுக்க போகிறத யாரும் தடை செய்ய முடியாது. யாரும் என்ன செய்ய முடியாது? தடை செய்ய முடியாது. யாரும் அதை பறிக்க முடியாது. யாரும் குறுக்க நின்று உன்னை அழிக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப நான் என்ன செய்யறேன்னா, உனக்கு கொடுப்பேன்னு சொன்னதை, அல்லேலூயா, யாரும் தடை செய்யவே முடியாது. ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா. எதிர்த்து அதை பறித்துக் கொள்வதும் இல்லை. ஒருவனும் எதிர்த்து உன்னை அழிச்சு அந்த ஆசீர்வாதத்தை பிடுங்க முடியாது. அல்லேலூயா. உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கிரேட் ப்ராமிஸ். இதை பற்றி, இந்த ப்ராமிஸை பற்றி என்ன சொல்றாங்கன்னா, கிரேட் ப்ராமிஸ், பெரிய பெரிய வாக்குத்தத்தம். அல்லேலூயா. உனக்கு முன்பாக ஒருவனை எதிர்த்து நிற்க முடியாது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் உழைக்காது. உனக்கு ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அதனால கர்த்தர் சொல்றாரு, உனக்கு முன்பாக ஒருவனை எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நான் நேற்று மோசையோடு இருந்தேன். மோசே எத்தனையோ அற்புதத்தை செய்தான். கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட செய்து ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்தான். அல்லேலூயா. வானத்திலிருந்து மன்னாவை பொழிய பண்ணினான். கடல்ல இருந்து காடைகளை வர வச்சு ஜனங்களை போஷித்தான். இப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் எத்தனையோ செய்தான். அவனுக்கு முன்பாக சத்துருக்கெல்லாம் மடங்கடிக்கப்பட்டார்கள். அவன் தேவனோடு முகமுகமாக இருந்து அவனோடு பேசினான். இந்த மோசே இப்ப மரித்து போயிட்டான். கர்த்தர் சொல்றாரு, மோசே போனா நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. மோசே காலத்தில் நடந்தது போல உன் காலத்திலே நடக்கும். மோசேவுக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் உனக்கும் கொடுப்பேன்னு யோசுவாட்ட சொல்றாரு. யோசுவாட்ட மட்டும் சொல்ல, இன்றைக்கும் சொல்றாரு, மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல, தாவீதோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சொன்னதை செய்வார். செய்யறதுதான் சொல்லுவார். அல்லேலூயா. அவரால கூட, அவரை தடை செய்ய ஒருவனால முடியாது. அல்லேலூயா. அது மோசையோடு இருந்தது போலவே நான் உன்னோடு இருப்பேன். மோசையை கொண்டு செய்த அற்புதத்தை போலவே நான் உன்னை கொண்டு செய்வேன். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, அதை காட்டிலும் பெருசா, என்னை காட்டிலும் நீ பெரிய காரியத்தை செய்வாய். அல்லேலூயா. என்னை விட நீ பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஆண்டவர் இதுல என்ன சொல்றாரா, உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்றார். உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். லிவிங் காட், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்றார். மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். ஏசாயா 41:10 சொல்லுது, பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யாரா பாட சொல்லுங்க. திகையாதே நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண. நான் உன்னோடு கூட இருப்பேன்னா யார் சொல்றார்? தேவன் சொல்றார். நான் உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தர் நம்மோடு இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். அவர் நம்மோடு கூட இருந்தாலும் பெரிய காரியம் நடக்கும். இருக்கிறார், நம்மோடு கூட தான் இருக்கிறார். தேவன் எங்கேயோ இல்லை, தேவன்
இஸ்லாம்ல சொல்லும், தேவனை யாரும் அறிய முடியாது, அல்லாஹ்வை யாரும் அறிய முடியாது. எங்கேயோ இருக்கிறார், அவர் எங்கேயோ இருக்கிறார். ஒருவனால அதை யாரும் செய்ய முடியாது, அறிய முடியாது. கடவுள் எங்கேயோ அல்ல, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். உன்னோடு கூட இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவனா பெரியவர், பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. உபாகமம் 31:6 வாசிங்க. நம்ம உபாகமம் 31:6. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன்னோடு கூட வருகிறார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அவர் உன்னோடு கூட வருகிறார், உன்னோடு கூட வருகிறார். எப்படி வராரு? உனக்கு நிழலா இருக்கிறாரு. உனக்கு கர்த்தர் உனக்கு எப்படி இருக்கிறாரு? நிழலா இருக்கிறார். நிழல் உன்னோடு கூட. நிழல் எப்படி இருக்கும்? நிழல் எப்படி இருக்கும்? அது கூடயே போகும். நிழல் எப்படி இருக்கும்? கூடயே போகும், கூடயே வரும். காலையில் ஒரு பக்கம் இருக்கும், சாயந்தரம் ஒரு பக்கம் இருக்கும், மதியம் கிட்டத்தட்ட அப்படியே ஒட்டி இருக்கும், நம்ம மேலேயே இருக்கும். கர்த்தர் உன்னோடு கூட உனக்கு நிழலா இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்ம சகோதரர் பின்னால் இருக்கிறாரு, நம்ம வேதகிரி பிரதரு. ஒரு நாள் இங்க அவங்க ஆட்களை வச்சு வேலை வாங்கணும். ஒரு தடவை பிரதர் என்ன பண்ணாருன்னா, ஒருத்தர் இங்கே இந்த இந்த இவ்வளவு தான் கேப் இருக்கும், அதில் நடந்து ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, இங்கே ஒரு இதை அடித்தார், க்ளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் அடித்தார், தண்ணி உள்ளே வராதபடிக்கு. பிரதர் என்ன பண்ணாருன்னா, பின்னால் கயிறு கட்டிக்கிட்டு அவர் என்ன செய்தார், பிடிச்சிக்கிட்டார். கயிறை கட்டிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டார். எனக்கே ஒரே பயமாக இருந்தது. அந்த கயிறில் தான் அந்தாள் நின்று வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். இது இவ்வளவு டிஸ்டன்ஸில் தான் அந்தாள் நடக்கிறான். பிரதர் பார்த்து பிரதர், விட்டுறாதீங்க, விட்டுறாரு பாஸ்டர், நீங்கள் பயப்படாதீங்க பாஸ்டர், நாங்கள் இது மாதிரி பல பெரிய பெரிய மாடி கட்டடத்தெல்லாம் பிடிச்சிக்கிட்டு தான் என்ன செய்வோம், வேலை செய்வோம். நாங்கள் பிடிச்சிக்குவோம் அவரை, அவர் அங்கே வேலை செய்வார். எனக்கு இதை பார்க்க முடியாத ஓடிவிட்டேன். பார்க்க முடியாத ஒரு மனுஷனை நம்பி இன்னொரு மனுஷன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், அந்த கயிறை நம்பி பிடிச்சிக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அல்லேலூயா. அந்த மனுஷன் மேல அவருக்கு ஒரு நம்பிக்கை, விடமாட்டாரு, என்னது விடமாட்டாரு, மேல என்ன பிடிச்சிட்டு நிற்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர். அல்லேலூயா. நம்ம கயிறு கர்த்தர் கையில இருக்கு. அல்லேலூயா. அவர் ஒருபோதும் விடமாட்டார். நம்ம கயிறு என்ன செய்ய மாட்டாரு, விடமாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை கைவிட மாட்டேன். உன் கயிறு என் கையில தான் இருக்கு. அல்லேலூயா. எந்த மனுஷன் கையிலும் நம்ம கயிறு இல்லை, கர்த்தர் தான் நம்முடைய கயிறை வச்சிருக்கிறார். அவர் ஒரு நாள் விட மாட்டார். நம்மளை ஒரு நாள் செய்ய மாட்டாரு, விட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. வாசிங்கள எபிரேயர் புஸ்தகம் 13:5 வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம் 13:5. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரு. நீங்க பண ஆசை இல்லாதவர்கள் என்ன செய்யுங்க, வாசிங்க சிஸ்டர். பண ஆசை இல்லாதவர்களாய் இருக்கிறது போதும் நினைங்க. நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களுக்கு கைவிடும். இந்த உலகத்துல எல்லாம் கைவிடும், எல்லாம் பணம் கைவிடும், மனுஷர்கள் கைவிடுவாங்க, சொந்த பந்தம் கைவிடும். அல்லேலூயா. பெற்ற பிள்ளைகள் கைவிடுவார்கள்.
அல்லேலூயா. யாருக்காக வாழுறீங்களோ அவங்கெல்லாம் கைவிட்டுருவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். அதனால உங்க கயிறு யார் கையில இருக்குது? கர்த்தர் கையில இருக்கு. அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவனுடைய வாக்குத்தத்தம் மரிக்காது. அதனால அது நிச்சயமா நிறைவேறும். அதை சுதந்திரிக்க உங்களால முடியும். மூணாவது, உங்களால முடியும். தேவனுடைய கற்பனைகள் மறிப்பதில்லை. தேவனுடைய கற்பனைகள் மறிப்பதில்லை. அதை கைக்கொள். அப்பொழுது கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. தேவனுடைய தரிசனம் மறிப்பதில்லை. அவர் உனக்கு சொன்னது மறிக்கிறது இல்லை. வாக்குத்தத்தம் மறிப்பதில்லை. தேவன் உனக்கு ஆயத்தம் பண்ணின தரிசனம் மறிப்பதில்லை. தேவன் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தம் மறிப்பதில்லை. தேவன் உனக்கு சொன்ன கற்பனைகள் மறிப்பதில்லை. அதை கைக்கொள். அல்லேலூயா. வாசிங்க 7-8 வாசிங்களா. 1 யோசுவா புஸ்தகம் 1 அதிகாரம் 7 வசனம் 8 வசனம் வாசிங்க. என் தாசனாகிய மோசே அவனுக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமதியாக நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அல்லேலூயா. மோசே மரித்து போயிட்டான். ஆனா மோசே கிட்ட நான் கொடுத்த நியாயப்பிரமாணம், கற்பனைகள், அவைகளின்படியெல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம் நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். எதுக்கு? கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதற்கு. அது மறிக்காது. அந்த கற்பனைகளை கை கொண்டு நடக்கதான் கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். கவனமாயிரு, ஜாக்கிரதையாயிரு, எச்சரிக்கையாயிரு. ஏன்னா அதை நீ கை கொண்டு நடக்கணும். நீ அப்பதான் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பாய், விலகாதிருப்பாயாக. கர்த்தருடைய வசனத்துல நடக்கணும். கர்த்தருடைய வசனத்துல நடக்கணும். அதை நீங்க விட்டுறாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. வாயை விட்டு என்ன இருக்கு? பிரியாதிருப்பதாக. அதாவது இரவும் பகலும் அதை என்ன செய்யணும்? தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கணும், படிச்சுக்கிட்டு இருக்கணும், பேசிக்கிட்டு இருக்கணும், அந்த வார்த்தைய மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கணும், உச்சரிச்சுக்கிட்டு இருக்கணும். அல்லேலூயா. உன் வாயை விட்டு அது பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. இதுல இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. கவனமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? கவனம்னா ஜாக்கிரதையா இருக்கணும். இதை நீ விட்டுறாத. எதை விட்டாலும் இதை நீ விட்டுறாத. அல்லேலூயா. நீ என்ன செய்யணும்? அதை செய்ய கவனமாக இருக்கணும். இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாய். அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். அல்லேலூயா. சங்கீதம் 1:2 வாசிங்க. சங்கீதம் 1:2 வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தை எப்படி வாசிக்கணும்? பிரியமா இருக்கணும். சில பேருக்கு எது பிரியம்? பிரியாணினா பிரியம். பிரியாணினா பிரியம். சில பேருக்கு செல்போன் கொடுத்தா எதுவுமே தேவையில்லை. அது செல்போன் மட்டுமே எனக்கு போதும். அதுலயே மணிக்கணக்கில் நான் என்ன செய்வேன்? வாழ்ந்துகிட்டு இருப்பேன். அதுக்குள்ள நான் போயிடுவேன், அது எனக்குள்ள போயிடும். செல்போன். சில பேருக்கு எது பிரியம்னா சீரியல்.
1 2 3 4 ஓடுறது தெரியாது. காலை சாயந்தரம் 6 மணிக்கு உட்கார்ந்தா 10 11 மணி ஆயிடுது. அது பிரியம். ஒரு நாள் இல்லாட்டினா சில பேரால் அது இருக்க முடியும். ஒரு நாள் டிவி லைட் இப்போ இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டா வச்சிங்களேன், பவர் கட்லாம் இல்லைன்னா அப்படி நிற்க முடியாது, நடந்துக்கிட்டே இருக்கணும். என்ன ஆச்சோ, அவங்களுக்கு என்ன ஆச்சோ, ஏதாச்சோ, அது ஒண்ணுல ஒரு வருஷம் கழிச்சு போட்டாலும் அதுதான் போட்டுட்டு இருப்பான். என்ன ஆச்சோ ஏதாச்சோ, தூக்கம் வராம அதை எப்படியாவது யூடியூப்லயாவது போய் பார்க்கணும். டிவி சீரியல் பிரியம், சாப்பாடு பிரியம், செல்போன் பிரியம், பைக்கு பிரியம், அப்புறம் தூக்கம் பிரியம். நாளெல்லாம் தூங்கலாம், நாளெல்லாம் தூக்கம் தூக்கம் தூக்கம். எப்படிதான் வருமோ தூக்கம், தூக்கம் பிரியம். சில பேர் கடையெல்லாம் சுத்துறது, கடையா சுத்துறது. ஒரு நாள் ஃபுல்லா காலையிலே கிளம்பி அப்படி ஷாப்பிங் போறது, சாயந்தரம் திரும்பி வர்றது. கடைசியா வாங்கினது ஒரே ஒரு கிளிப்பு. வெறும் அங்க போய் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வர்றது, பார்க்கறதுக்கா போறது. வாங்கலாம்னு போனா விலையை பார்த்துட்டு வச்சுட்டு வந்துடுறது, வச்சுட்டு எல்லாம் ஒரு நாள் ஃபுல்லா. அது பிரியம், சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறதுல பிரியமா இருக்கணும், சந்தோஷப்படணும். அல்லேலூயா. எப்படி பிரியாணி சாப்பிடும் போது பிரியமா இருக்கிறோமோ அது போல வேதத்தை என்ன செய்யணும், திறந்தாலே ஒரு வார்த்தை வாசிக்கிறதுக்குள்ள ஒரு கொட்டாவி வருது. ஒரு லைனை ஒரு வசனத்தை வாசிக்கிறதுக்குள்ள 3 கொட்டாவி வந்துருது. ஏன்னா பிரியம் இல்லாத வாசிக்கிறது, பேருக்கு வாசிக்கிறது. காலண்டரை வாசிச்சுட்டு ஓடுறது, சும்மா அப்படி பைபிளை அப்படி திறந்து வாசிக்கிறது. கர்த்தருடைய வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை அது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனி கொடுக்கிற இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கணும். இரவும் பகலும் உட்கார்ந்து என்ன செய்யணும், நைட்ல உட்கார்ந்து வாசிக்கணும், பகல்ல உட்கார்ந்து வாசிக்கணும். அது இன்பமா இருக்கணும். கர்த்தர் வாசிக்கிறதெல்லாம் எழுதி எழுதி வைக்கணும். நம்ம அங்கிள் இருக்கிறார்ல, அவரு பைபிள் படிச்சுட்டு எல்லாருக்கும் அந்த படிச்ச பைபிளை கொடுத்துருவார். ஒரு தடவை வாசிப்பாரு, வாசிச்ச உடனே அந்த பைபிளை யார்ட்டையா கொடுத்துருவாரு, புது பைபிள் வாங்கிக்குவார். அவரு பைபிளை வாசிச்சா அழகா அதை படிச்சதெல்லாம் கோடு போட்டு அவர் எப்படி கோடு போடுறாருன்னா, ஒரு இங்க் பெண்ணை வச்சுக்குவார், லெட் பெண்ணை வச்சுக்கிட்டு ஒரு துணி வச்சுக்குவார். துணி வச்சுட்டு ஒரு கோடு ஸ்கேல் வச்சு கோடு போட்டு அந்த துணியால் என்ன பண்ணுவார்னா அந்த டிப் இருக்குல்ல அதை கிளீன் பண்ணிட்டு திரும்பி கோடு போடுவார். அவர் பைபிள் வாங்கி படிச்சா அற்புதமான வசனங்கள்லாம் அவர் குறிச்சு வச்சிருப்பார். டேட் போட்டு வச்சிருப்பாரு, அதனுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருப்பாரு. அந்த வேதத்தை அவர் உட்காந்து, நான் அடிக்கடி போவேன் ரூம்ல உட்காந்து அந்த வேதத்தை வாசிச்சுட்டே இருப்பார். நம்ம வேதத்தை வாசிக்கணும். அல்லேலூயா. அதுலதான் திரளான ஞானம் இருக்கு, புத்தி இருக்கு, அதுல இருக்கிற விவேகம் இருக்கு, அதுல சந்தோஷம் இருக்கு. அதுல வாசிக்கும்போது கர்த்தர் நம்மோட பேசுவாரு. அது நம்மளை உயிர்ப்பிக்கும், அது நம்மளை சந்தோஷிப்பிக்கும், அது நமக்கு வழியை காண்பிக்கும். அல்லேலூயா. அது நமக்கு சுகத்தை தரும், அது நம்ம ஆரோக்கியமாக்கும், அது நம்மளை கண்டித்து உணர்த்தும். அந்த இரவும் பகலும் தியானமா இருக்கிற நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் எப்படி இருக்கும், ரொம்ப செழிப்பா இருக்கும். அல்லேலூயா. நல்ல பசுமையா இருக்கும், இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கும். அந்த வசனத்தை நம்ம வாசிச்சா அல்லேலூயா எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு. அதை வாசிக்கணும், டெய்லி வாசிக்கணும். அல்லேலூயா. தினமும் வாசிக்கணும். சில நேரத்தில் புரியுதோ உட்காந்து வாசிக்க ஆரம்பிச்சோம்னா அப்புறம் புரிய ஆரம்பிக்கும். அதுக்குதான் பைபிள் ஸ்டடிலாம் நடத்துறோம். வர முடியலனாலும் அந்த கூகுள் மீட் மூலமாவே நடத்துறோம். அதுலயும் என்ன செய்யல, யாரும் கலந்து கொள்றது இல்லை. கேட்டா டேட்டா இல்லை பாஸ்டர். ஒரு படம் டவுன்லோட் பண்றதுக்கு டேட்டா இருக்கு. டேட்டா போட வேண்டியதானே. இப்போ ஒரு 200 ரூபா ஆயிட போகுது, என்ன ஆயிட போகுது?
100 ஆகும். இல்லைன்னா ஒரு நாளைக்கு போட்டிங்கன்னா ஒரு 30 ரூபா. ஒரு 30 ரூபா செலவு பண்ணுறதுல என்ன இருக்கு? இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். வாய்க்க பண்ணுவாய்னா இங்கிலீஷ்ல என்ன? ப்ராஸ்பரிட்டி. என்னது? டஸ்லாக். இதுல ஹீப்ரு வேர்டு டஸ்லாக், வாய்க்க பண்ணுவாய்ங்கிறது. அப்படின்னா சக்சஸ், சாரி சக்சஸ்ல செழிப்பு, ப்ராஸ்பரஸ். அப்படின்னா கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறவங்க எல்லாவற்றிலும் செழிப்பா இருப்பாங்க. கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறவங்க செழிப்பா இருப்பாங்க. ஆசீர்வாதம் அவங்களுக்கு தானா வரும், அவங்களுக்கு குறைவே இருக்காது. ஏன்னா வசனத்துல தானே எல்லா பொக்கிஷங்களும் அடங்கியிருக்கு. அது பசும் பொன்னிலும் விரும்பத்தக்கது. அல்லேலூயா. விலை உயர்ந்தது. அதுல எல்லா பொக்கிஷங்களும் அடங்கி இருக்கு. தேனிலும் தேன் கொட்டிலும், ஆமா, மதுரம் உள்ள தெளித்தேனிலும் மதுரமானது. இப்ப கர்த்தர் அந்த வசனத்தை அது அவங்க வாசிக்கிறவங்க செழிப்பாங்க. வாசிக்கிறவங்க ஒரு ஒண்ணுங்க, நான் வசனத்தை டெய்லி வாசிட்டே இருங்களேன். அல்லேலூயா. எங்க மச்சான் ஒய்ஃபு 5000 வசனத்தை மனப்பாடம் பண்ணிடுச்சு. 5000 வசனம், 5000 வசனத்தை மனப்பாடமா சொல்லும். அல்லேலூயா. ஆனா அடுத்த 1000க்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. அடுத்த 1000க்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு 1000 வசனங்களை மனப்பாடம் பண்ணி 4-5 வருஷமா 5000 வசனத்தை மனப்பாடம் பண்ணிடுச்சு. இப்போ அதுவும் 5000 வருஷம்னா வேற வேற வசனம். எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதை ரொம்ப உட்காந்து சீரியஸா அதை உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். ஒரு மாசம் ஃபுல்லா படிக்கும் உட்காந்து. 1000 வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு ஷர்மிளா தான் போய் சரி சொல்லு அப்படின்னு சொல்லி என்ன செய்வா? 5000 வசனத்தையும் 1000 வசனத்தையும் கேட்டு மனப்பாடம் பண்ணி சொல்லி ஒப்புவிக்கும். அந்த வசனத்தை வாசிங்களா, நோய் வராது, வியாதி வராது. அதுதான் மருந்து நமக்கு. அல்லேலூயா. வேற ஒண்ணும் வேணாம். ஒரு டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி வசனத்தை ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை சாப்பிட்டுக்கிட்டா போதும். அல்லேலூயா. ஆகாரத்தை எப்படி புசிக்கிறோமோ அது போல ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர், ஒரு வேலைக்கு ஒரு சாப்டர், 3 வேலைக்கு 3 சாப்டர். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான். ஒரு வேலைக்கு எப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்றோமோ ஒரு வேலைக்கு ஒரு அதிகாரம் படிங்க. அல்லேலூயா. எப்ப படிக்கிறது பாஸ்டர்? இந்த சாப்பாடு சாப்பிட்றீங்களா, அதுக்கு முன்னாடி படிச்சிருங்க. இதுக்கு முன்னாடி அந்த பைபிளை படிச்சுட்டு அப்புறமா இந்த சாப்பாடை சாப்பிடுங்க. பிபி கொலஸ்ட்ரால் எதுவும் ஏறாது. அல்லேலூயா. ஏன்னா இந்த வேத வசனம் என்ன செய்யும்? மருந்து. இந்த சாப்பாடு அதனால உங்களுக்கு ஈக்குவல் ஆயிடும். கர்த்தர் நமக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. புத்திமானே நடந்து கொள்வாய். சகால், அதுக்கு பேர் சகால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா சக்சஸ், வெற்றி அடைவ. நீ என்ன செய்வ? இரவும் பகலும் அதை தியானம் பண்ணி கொண்டு அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ புத்திமானா நடந்து கொள். நீ சக்சஸ் ஆயிடுவ, வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிடுவ. அல்லேலூயா. படிக்கல பாஸ்டர், ஒன்னும் படிக்கல, ஒண்ணும் வேணாம், பைபிள் இல்லாத ஒழுங்கா படி, பாஸ் பண்ணிடுவ. அல்லேலூயா. கெமிஸ்ட்ரி படிக்கல, பிசிக்ஸ் படிக்கல, மேத்தமெட்டிக்ஸ் படிக்கல, பைபிளாவது ஒழுங்கா படி, உன் வாழ்க்கையில பாஸ் பண்ணிடுவ. வாழ்க்கையில பாஸ் பண்ணிடுவ. அல்லேலூயா. கெமிஸ்ட்ரியோட ஈஸியானது தான், பிசிக்ஸோட ஈஸியானது தான். அல்லேலூயா. அதனால இரவும் பகலும் உட்கார்ந்து வேதத்தை என்ன செய்யணும்? தியானம் பண்ணணும். அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கணும்னா சில பேருக்கு கசப்பு. பைபிளை படுறா 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 படுறா, எவ்வளவு போராடுறது. படிடா 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 படிடான்னு. அதுல எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குங்கிறத என்னுடைய 21 வயசுல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அல்லேலூயா. அதை திறக்கும் போதுதான் கர்த்தர் பேசுவார். ஏன்னா அவ்வளவு போராட்டத்தின் மத்தியில இருந்தேன் நான். அவ்வளவு போராட்டத்தின் மத்தியில இருந்தேன். அதை திறக்கும் போதுதான் கர்த்தர் பேசுவார். அதை படிக்கும் போதுதான் கர்த்தர் பேசுவார். அப்படியே ஒரு நம்பிக்கை வரும், அப்படியே ஒரு வெளிச்சம் வரும், ஒரு சந்தோஷம் வரும், அப்படியே ஒரு தைரியம் வரும்.
அதை கீழே விடுறதுக்கே மனசு வராது, கீழே விடுறதுக்கே மனசு வராது. ஏன்னா அதை பிடிச்சிக்கிட்டே இருந்தாதான் ஒரு தைரியம் இருக்கும். அதை விட்டுட்டா தைரியம் போயிடும், அதை விட்டுட்டா தைரியம் போயிடும். அப்படிப்பட்ட ஒரு நாட்கள்ல இருந்தேன் நான். அந்த வசனங்கள் தான் இன்னைக்கு என்ன ஊழியக்காரன் ஆக்குச்சு. அல்லேலூயா. அந்த வசனத்தை பற்றி அந்த பாஸ்டர் ஒருத்தர்கிட்ட மணிக்கணக்கில் பேசுவேன். அந்த வசனத்தை அவர் போதிப்பார், எனக்கு சொல்லி கொடுப்பார். ஒரு வசனத்தையே சொல்லி கொடுப்பார். மணிக்கணக்கில் நான் அதை கற்றுக்கிட்டு இருந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் இன்னைக்கு அவ்வளோ வாசிக்கிறனோ இல்லையோ, ஆனால் அன்னைக்கு ரொம்ப வாசித்தேன். அல்லேலூயா. என் வாலிப நாட்களில் கர்த்தருடைய வசனத்தை நல்லா வாசித்தேன். இன்னைக்கு அந்த அளவுக்கு வாசிக்கிறது இல்லை, வாசிக்கிறேன் ஆனால் ரொம்பலாம் என்ன செய்யலை. அன்னைக்கு பைபிளே பிடிச்சிக்கிட்டு இருப்பேன். சில பேர் சொல்லுவாங்க, என்ன பைத்தியக்காரன பைபிளே படிச்சுக்கிட்டு இருக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தர் அவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தையை நம்ம கொடுத்துருக்க. அல்லேலூயா. இரவும் பகலும் அந்த தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அதனால மோசே மரித்து போயிட்டான், ஆனா தேவன் தந்த தரிசனம், தேவன் வைத்திருக்கிற திட்டம் மரிக்காது. அதனால உங்களால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் மரிக்காது, அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தேவன் கொடுத்த கற்பனைகள் மரிக்காது, அதை வாசித்து அதை கை கொண்டு அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. எழுந்திருப்போம், ஆண்டவர்ட்ட அல்லேலூயா ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. கடந்த நாட்களை விட்டு வெளியே வருவோம். அல்லேலூயா. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து. இந்த பாட்டு இந்த பாட்டு